திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்போடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மற்ற ஆப்ஸை விட இந்த ஆப்ஸில் க்ரோசரிஸ் எல்லாமே கம்மி விலையில் கிடைக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிட்டில் நமக்கு ஃப்ரீயாக ஒரு பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரீ பிளான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கே இருக்குது பாருங்கள். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட், இது எல்லாமே நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வரும்போது ஃப்ரீ பிளானில் தான் வரும். லைஃப் டைம் இதே ஃப்ரீ பிளானில் நம்ம சம்பாதிக்க முடியும். இங்கே டெய்லி டாஸ்க்கு நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் பண்ண முடியும். அந்த டாஸ்க்குக்கு 5 rupees கிடைக்கும். அப்போ மந்த்லி 150 rupees கிடைக்கும். நம்ம இந்த ஃப்ரீ பிளானில் 500 rupees இங்கே இருக்குது பாருங்கள், 500 rupees நம்ம ஏர்ன் பண்ணும்போது அதை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். இதுதான் ஃப்ரீ பிளான். இல்லை நான் இதிலேருந்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஆகுவோம். ஆனால் நம்ம எப்படி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஆக முடியும் அப்படின்னா, நம்ம 5,999 ஒர்த்துள்ள ஒரு எடுக்கோஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கோர்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அந்த பர்ச்சேஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நம்ம படிக்க போகிறோம். அப்படி ஒரு நாலேஜ் உள்ள பர்சன் தான் நம்ம இந்த மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்குள்ளே நம்ம வரணும். அப்படி இல்லை, தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு டேவுக்கு 1 டாஸ்க்குக்கு 5 rupees கிடச்சிது. இங்கே நம்ம காசு கட்டுறதுனால தான் இங்கே 50 rupees கொடுக்குறாங்களா, இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால தான் 50 rupees கொடுக்குறாங்கன்னா அப்படி கிடையாது. இதில் கண்டென்ட்டும் மாறும், அதனுடைய போஸ்ட்டும் மாறும், ஒர்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் இருக்கிறத விட 50 rupees பர் டாஸ்க்குக்கு கிடைக்கும். டெய்லி டாஸ்க்கு இயர்னிங் ஒரு மந்த்துக்கு 1500, அதாவது 1500 வந்த உடனே நம்ம இதை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். இன்னும் ரெஃபரல் ரெக்யூட் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதிலே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து மார்க்கெட்டிங் அசோசியேட், நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். ரெஃபர் பண்ணால் தான் நம்ம மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்ற இடத்துக்கு அப்கிரேட் ஆக முடியும். யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருக்கு, இதே மாதிரியே உங்களை மாதிரியே ஒரு நாலேஜ் உள்ள பர்சன் இருக்காங்க, அவங்களால இந்த ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த டாஸ்க்கை எப்படி பண்ணுறது, இதே சேம் எப்படிலாம் இந்த மார்க்கெட்டிங்கில் என்னென்னலாம் நடக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்களால பண்ண முடியுமா, அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க பண்ண முடியும் அப்படின்னா அவங்கள ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாற முடியும். இதுக்கும் டெய்லி டாஸ்க் தான். பெர் டாஸ்க்குக்கு 50 rupees. ரெஃபரல் அமௌண்ட், ஒருத்தவங்களை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ரெஃபரல் அமௌண்ட் 100 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரீபர்ச்சேஸ் ரெஃபரல், அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 500 ரெஃபரல் அமௌண்ட்டாக உங்களுக்கு கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெஃபரல் லிமிட் 40, அதாவது 40 பேர் தான் உங்களால் சேர்த்து விட முடியும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரோ கமிஷன், அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க, அவங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் ஆன பிறகு தான் அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட், அதாவது டெய்லி டாஸ்க் பண்ணி ஒரு 100 rupees, இப்போ 100 rupees அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனாக, அதாவது ஆக்டிவாக மாறிட்டாங்க, அதாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிட்டாங்க, அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 100 rupees அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 20%, அதாவது 20 rupees உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கால்குலேட்டாக, அதாவது நீங்கள் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட்டு, இன்ட்ரோ கமிஷன் இந்த மாதிரிலாம் கிடைக்கும்போது எவ்வளோ நீங்கள்
ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்கில், அதாவது வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. டெய்லி டாஸ்க் 1500, ரெஃபரல் அமௌண்ட் ஒரு 10,000. 10 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா 10,000, இன்ட்ரோ கமிஷன் 3,000, டோட்டல் ஏர்னிங் அப் டு ஒரு 14,500 உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம டாஸ்கில் ஒரு 1500, இந்த மாதிரி நம்ம ஒரு 4 பேரை ரெஃபர் பண்ணனா கூட ஒரு 4000 வரும். இன்ட்ரோ கமிஷன் வரும். நமக்கு ஆக்டிவில் இருக்கிறாங்க, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் ஆகிட்டாங்கன்னா நமக்கு இன்ட்ரோ கமிஷன் வந்துகிட்டே இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம மார்க்கெட் எஸ்பிஓ பிளான்ஸு. நெக்ஸ்ட்டு சம்மரி பார்க்கலாம். சம்மரியில் என்ன கொடுத்துருக்காங்க, மேலே கொடுத்ததான் கொடுத்துருக்காங்க, நம்ம டீட்டெயிலாக புரியறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. டெய்லி டாஸ்க், அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட் 3 பேருமே டெய்லி டாஸ்க் பண்ணலாம். ரெஃபரல் இன்கம் பண்ணலாம். 40 ரெஃபரல் கொடுக்கலாம் 3 பேருமே. இன்கம்ஸ், இன்ட்ரோ இன்கம்ஸ், அதாவது இன்ட்ரோ இன்கம்ஸ் யாருக்கு கிடைக்காது அப்படின்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் கிடைக்காது இன்ட்ரோ இன்கம். அடுத்து இன்ட்ரோ இன்கம்னா என்ன, அவங்க சம்பாதிக்கிறதுலேருந்து 20% நமக்கு இன்கம்மாக வரும், பேசிவ் இன்கம்மாக வரும். அது வந்து இந்த 2 பிளான்லேயும் இருக்கிறவங்களுக்கு வராது. ஏன்னா நம்ம ரெஃபர் பண்ணும்போது நம்ம ரெஃபர் பண்ணும்போது தான் நம்ம மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆகுறோம். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ட்ரோ இன்கம் கிடைக்காது. ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் யாருக்கு கிடைக்கும்னா தேர்ட் பர்சன், அதாவது மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே மேலே பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னோம். அந்த கோர்ஸுக்கு, அதாவது நம்ம பெனிஃபிட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் மேலேயே சொன்னேன். பாருங்கள், மார்க்கெட்டர் வித் எஸ்பிஓ டு லேர்ன் டிஜிட்டல் ஃப்ரம் எஜுகேஸ், அதாவது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம அந்த கோர்ஸ் மூலிமா கற்றுக்கிட்டு இன்னும் நல்ல, அதாவது எஃபெக்ட் போட்டு ஒரு ஒர்க் பண்ணும்போது நமக்கு சேலரி, அதாவது இன்கம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இதன் மூலிமா நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிவார்ட் பாயிண்ட், அதாவது அதுக்கு மேலே என்ன அப்படின்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வித்து 6000 ருபீஸ், அதாவது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃப்ரம் பை மூட் சூப்பர் மார்க்கெட். இதில் வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டாக வந்து 6,000 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணப்படும். இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் ஒரு பகுதி வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 100 ரூபாய் அதில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இதுதான் முக்கியமான பாயிண்ட் இங்கே இருக்கிறதுலே. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்ஸ் யூசர் ரீச் அண்ட் இயர்னிங் ஆஃப் 20,000, இங்கே இருக்க பாருங்கள். ரீச் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து அதே 5,999 வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், அதாவது 20,000 ரீச் பண்ண பிறகு தான் நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னென்னா பேன் கார்டு வந்து கண்டிப்பாக தேவை. இன்னும் என்னென்னலாம் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். பேங்க் அக்கௌண்ட் வந்து பேன் கார்டு, இன்னொன்று இமெயில் ஐடி, இதெல்லாம் வந்து சேம் நேமில் இருக்கணும். நம்ம இந்த பிளானில் ஜாயின் பண்ணணும், எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணுன்னாலே எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டு, பேன் கார்டு, இமெயில் ஐடி, அதாவது பேன் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரே நேமில் இருக்கணும், சேம் நேமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சமாவது தேவை. ஏன்னா நம்ம இங்கே பிளானே பாருங்கள் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டாஸ்க்கும் இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக நம்ம இந்த டாஸ்க்கை பண்ணி முடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ரெஃபரல் இன்கம் வந்து 24 ஹவர்ஸில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். டாஸ்க் இன்கம் வந்து இன்கம் ஆல்ரெடி கிரெடிட்டட் மந்த்லி கிரெடிட் பண்ணால் ஒரு 7 டேஸில் நமக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மற்றது எல்லாமே இன்னும் இருக்குது, எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்ம இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இதில் வந்து இதே பிளானில் ஒரு 5 டேஸ் இன்ஆக்டிவாக, அதாவது ஒர்க் பண்ணாமலே இருந்தீங்கன்னா
ஐடி வந்து டெர்மினேட் ஆகிடும். மறுபடியும் வந்து நீங்கள் ரீஜாயின் தான் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணாலும் உங்களுடைய பேன் கார்டு, அக்கௌண்ட் டீட்டெயில் இது 2மே சேமாக எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது பேன் கார்டு, அந்த பேன் கார்டை யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நல்லா படிச்சுட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்டு உங்களுக்கு இந்த பிளான்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இன்னொரு விஷயம், உங்களுக்கு கண்டிப்பாக சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். இல்லை எனக்கு சோஷியல் மீடியாலாம் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் பண்ண முடியாது. சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதெல்லாம் இருந்தால் இந்த ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஓவர் இந்த பிளானை சொல்லி முடிச்சாச்சு. எல்லாமே பார்த்தாச்சு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னென்ன வேண்டும், உங்களுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த பிளான்ஸ்னுடைய ஓவரால் பிளான்ஸ்னுடைய எல்லா டீட்டெயிலும் பார்த்தாச்சு. நான் சொன்னதை மட்டும் வச்சு இதில் ஜாயின் பண்ணாதீங்க. இது எல்லாமே அஃபிஷியல் யூடியூப் சேனலில், எஸ்பிஓடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ, அதாவது அஃபிஷியல் வீடியோ இருக்குது. பிளான் பற்றிய அஃபிஷியல் வீடியோ இருக்குது. நான் யூடியூப் சேனலுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கண்டிப்பாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்து இந்த பிளானில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஓவர் இந்த பிளானை சொல்லி முடிச்சாச்சு. எல்லாமே பார்த்தாச்சு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னென்ன வேண்டும், உங்களுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த பிளான்ஸ்னுடைய ஓவரால் பிளான்ஸ்னுடைய எல்லா டீட்டெயிலும் பார்த்தாச்சு. நான் சொன்னதை மட்டும் வச்சு இதில் ஜாயின் பண்ணாதீங்க. இது எல்லாமே அஃபிஷியல் யூடியூப் சேனலில், எஸ்பிஓடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ, அதாவது அஃபிஷியல் வீடியோ இருக்குது. பிளான் பற்றிய அஃபிஷியல் வீடியோ இருக்குது. நான் யூடியூப் சேனலுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கண்டிப்பாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்து இந்த பிளானில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.